நான் சொன்னது புரிஞ்சுதா? தெய்வம் குந்துறது அப்படிங்கிறது அதோடைய விருப்பம். தெய்வம் ஒன்னும் வழி வழியா இன்னாருக்குத்தான் வருவேன் சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தால் சத்தியத்துக்கு கட்டுப்படும். அப்படி இல்லையா, தெய்வம் யார் மேல வேறாலும் வரலாம். இன்னார் மேல வரக்கூடாது, என் மேலதான் வரணும்னு தெய்வத்தை கட்டுப்படுத்தியோ அடைச்சோ கொண்டு போய் சீசால போட்டு அடைக்க முடியாது. நான் சொல்ல புரிஞ்சுதா? ஆனால் ஒன்று செய்யலாம். ரெண்டு வழி இருக்கு. யாரு தெய்வத்தை கொண்டடைக்கிறானோ, ரெண்டு வழி இருக்குது. நான் சொல்ல புரிஞ்சுதா? இப்ப யாரு தெய்வத்தை கொண்டடைக்கிறானோ அவன் மனசார எனக்கு இந்த தெய்வம் வேண்டாம், இந்த தெய்வம் யார் மேல வேணாலும் போகட்டும் அப்படின்ட்டு ஒரு தட்டுல இருக்கக்கூடிய சாம்பலை இப்படி குத்த அள்ளி ரெண்டு விஷயம். உன் பங்காளி, அரண்மனை வாசல் பங்காளியோ யாரா வேணா இருக்கட்டும், அவன் நிறைஞ்ச மனசா எனக்கு கொண்டடைக்கிற இந்த தெய்வம் வேண்டாம் அப்படின்ட்டு தட்டுல இருந்து ஒரு கைப்பிடி விபூதி நிலப்படியில வச்சுட்டா அவன் மேல இந்த தெய்வம் ஒதுக்கிடும். ஒன்று. அப்படி இல்ல அப்படின்னா யாரும் அவனை கட்டாயப்படுத்த முடியாது. அவனுடைய விருப்பம். ஆவரவனோ ஆவாதவனோ தெய்வம் அவன் மேல குந்தி இருக்குது, அவனை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அவன் மனசு வைக்கல அப்படின்ட்டா நீ உன் குலதெய்வம் காலை பிடிக்கலாம். உன்னுடைய கோரிக்கையை உன் குலதெய்வத்திட்ட சொல்லி நிறைஞ்ச பௌர்ணமி அதுவுமா குலதெய்வ மண்ணை மிதிச்சு சேலை எடுத்து சாத்தி பொங்கல் வச்சு படைச்சு பசியோட காத்திருக்கிற 10 ஜனங்களுக்கு போட்டு நல்ல ஒரு நாள் பார்த்து உன் பிள்ளைய வச்சு மேலதாளம் பம்பை உடுக்க வச்சு மருள் அழைச்சு பார்த்து அந்த தெய்வம் உன் பிள்ளை மேல இறங்கி வந்து விளையாடுதா என்ன இதுங்கிறத சோதிச்சு பார்த்துக்கலாம். அதற்கு உன் குலதெய்வத்தோட அனுமதி தேவை. உன் குலதெய்வத்தோட மண்ணை மிதிச்சு நீ குலதெய்வத்துக்கிட்ட வர கேட்டு உன் தெய்வம் மனம் இறங்கி வந்தால் இது மத்துசமாகும். அவன் கொடுக்க மாட்டான். சாமியாரோட கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? அவன் சம்சாரம் இறந்து போச்சு. அவன் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்திரி போகுது. அவன் இறந்து போச்சு. அவனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் எல்லாரும். சரி, மறுபடியும் ராஜா பண்ணின்னு வர்றேன். சரி, என் மயனுக்கு நான் இறக்கி விடுன்னு வர்றேன். சரி, அதுதானே முறை. அதுதானே முறை. சரி, தெய்வம் அவன் பேர்ல போய் விரும்பி இறங்கிடுச்சு. முறைப்படி சாஸ்திரப்படி சம்சாரியா இருக்கிறவன் தான் தெய்வத்தை கொண்டணைக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுதா? சம்சாரியா இருக்கிறவன் தான் தெய்வத்தை கொண்டணைக்கணும். சாஸ்திரத்துல அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. சம்சாரியா இருக்கிறவன் தெய்வத்தை கொண்டணைக்கணும். இப்ப முறைப்படி அவனுக்கு சம்சாரம் இல்ல. அப்போ அவன் பேர்ல இருக்கிற தெய்வத்தை அவன் பிள்ளை மேல இறக்கியெல்லாம் விட முடியாது. நான் சொல்ல புரிஞ்சுதா? அவன் ஒன்னும் புடிச்சு கொண்டு போய் அவன் பிள்ளைகளை இறக்க விட முடியாது. முறைப்படி மருள் அழைச்சு பார்த்தா அந்த தெய்வம் யார் பேர்ல இறங்கி விளையாடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். அவன் என்ன, என் மயனுக்கு நான் துண்ணூறு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். தெய்வம் வரணும்ல. தெய்வம் வரணும்ல. துண்ணூறு வச்சு தெய்வம் வந்துருமா? தெய்வம் வரணும்ல. இல்லையா குழந்தை இது ஊருக்கு உடம்பப்பட்ட பொதுப்பட்ட மறுபடியும் அவனுடைய வாரிசு உன்னுடைய வாரிசு யார் யாருக்கு தேவையோ அவனால நிக்க வச்சு மஞ்சள் தண்ணி தெளிச்சு காப்பு கட்டி விரதம் இருக்க வச்சு பம்பை உடுக்க வச்சு மறுநடைச்சு பாரு. மறுநடைக்கும் போது இந்த தெய்வம் யாரு பேர்ல வந்து நான் தான் இன்ன தெய்வம் வந்திருக்கேன்னு வாய் திறந்து பேசுதோ அவனை தேர்ந்தெடுக்கிற வழியை பாரு.